ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி7. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பாருங்கள். நம்ம வேலூர் சாரதி மேன்ஷன் காதிபவனுக்கு தான் போகிறோம். நவராத்திரி ஸ்பெஷல் கொலு பொம்மைலாம் வச்சு சேல் பண்ணிட்டு வராங்க. இவங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொலு பொம்மை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணிக்கலுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கொலு கலெக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஸோ செட்டான பொம்மை இருக்குது, தனித்தனியான பொம்மை இருக்குது. இப்போ எல்லாமே நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் காய்கறிகள் செட்டு, பழங்கள் செட்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம். பெருமாள், ஆண்டாள், இங்கே பாருங்கள் ஆண்டாள் கல்யாண செட்டுங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை, ஸோ எல்லா சுவாமிகள் இருக்காங்க. இங்கே பாருங்கள் அப்படியே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இங்கே அந்த சுவாமி எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மாமா மாமி செட்டு, இங்கே பாருங்கள் வாராகி அம்மன் செட்டுங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் செட்டு. ஸோ ஒரு செட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆண்டாள் ஜனனம், ஸோ அந்த செட் இருக்குங்க. அப்படியே சரஸ்வதி, லக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தசர தர்பார் செட்டுங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. கச்சேரி செட்டு பாருங்கள், கச்சேரி செட்டு. கிருஷ்ணர் ஊஞ்சல் இருக்காருங்க இல்லையா, ஸோ அதுங்க. சீதை பொன்மான் செட்டுங்க. அப்புறம் நிச்சயதார்த்த செட்டுங்க. மாயா பஜார் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, பெருசாக இருக்குது பாருங்கள். மாயா பஜார் செட்டு, கல்யாண செட்டுங்க. இங்கே பாருங்கள் கல்யாண செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வரவேற்பு செட்டு, தசாவதாரம் செட்டுங்க. ஸோ ஒவ்வொரு செட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. தசாவதார செட்டுங்க. இது வந்து சின்ன சைஸு, அது வந்து பெரிய சைஸுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கல்யாண செட்டு, அதே தான். இது வந்து சீமந்த செட்டு. அப்படியே இங்கே பாருங்கள் மேலே சரஸ்வதி, லக்ஷ்மி, ஸோ சுவாமி எல்லாமே இருக்காங்க. பெருமாளோட அந்த நாமம், சங்கு, சக்கரம் எல்லாமே இருக்குது. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுவாமிகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்டை பீஸுங்க எல்லாமே வந்து. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்களேன். இந்த சுவாமி பாருங்கள் சப்தமாதா செட்டுங்க. இது வந்து சப்தமாதா செட்டு, சாப்பாடு செட்டுங்க இது. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. பர்த்டே செட் இருக்குங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்த பிரகலாதன் செட்டு, கோபி டான்ஸ் பாருங்கள், கோபி டான்ஸ். ராமர் சேது பாலம் கட்டுறதுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்புறம் குறி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த செட்டுங்க, குறி சொல்லுவாங்க அந்த செட்டு. மாமா மாமி, இங்கே பாருங்கள் சின்ன சைஸாகவும் இருக்குது மாமா மாமி செட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் காதணி விழா செட்டுங்க, காதணி விழா செட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஸ்கூல் செட்டுங்க. இங்கே பாருங்கள் ஸ்கூல் செட்டு. சரஸ்வதி, விநாயகர், லக்ஷ்மி, கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மயில் முருகருங்க, சரஸ்வதி. அப்படியே இங்கே பாருங்கள் கோபுரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சொர்க்கவாசல் செட்டுங்க. இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சொர்க்கவாசல் செட்டு வந்து அல்டிமேட்டாக வச்சுருக்காங்க. சொர்க்கவாசல் செட்டு இங்கே பாருங்கள். மைசூர் தசரதம் செட்டுங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இந்த செட்டே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் பெயர் சூட்டும் விழாங்க. ஸோ அந்த செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மாமா மம்மி செட்டு பாருங்கள், சின்ன செட்டாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ நேரம் பொம்மைகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேர், ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொம்மையோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஆறுமுகர், ஸோ வள்ளி தேவியனோடு வச்சுருக்காருங்க. மயில் மேலே அமர்ந்திருக்காரு முருகர் வந்து. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் பார்வதி அம்மன், விநாயகர் மடிமலை வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா முருகரையும் மடிமலை வச்சுருக்காங்க. பார்வதி அம்மன், தட்சிணாமூர்த்திங்க, சஞ்சீவ் மலை தூக்கிட்டு போகிறார் அனுமன் வந்து பாருங்கள், சிரசம்மன். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. அப்படியே இங்கே பாருங்கள் துளசி மடம். ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்புறம் வந்து சிவன், ஸோ யோக நிலையில் இருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கார் பாருங்களேன். வாராகி, ஒரு சுவாமியுமே அற்புதமாக இருக்காங்க. பெருமாள், அர்த்தநாதீஸ்வரருங்க. ஸோ சரஸ்வதி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாமியுமே இருக்காங்க. பாருங்க சரஸ்வதி நின்ற பக்கத்தில் இருக்காங்க. லக்ஷ்மியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் பெரிய ஸ்டாச்சுங்க, அதாவது சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை 3 சுவாமியுமே வந்திருக்காங்க.
இங்கே கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா பெருமாள், விநாயகர், அந்த மாதிரி சரஸ்வதி எல்லாமே வந்து மார்பிள்ஸில் பார்த்து சிவன் குடும்பங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது. விவேகானந்தர், முருகர், சரஸ்வதி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டை பீஸ்லையுமே இருக்குங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாமே வந்து பாருங்கள். அப்புறம் கருப்பு சுவாமி, ஸோ வேறு லெவல் இருக்குங்க சுவாமி எல்லாமே வந்து. இங்கே பாருங்கள் உலகநந்த பெருமாள், விநாயகருங்க, அப்படியே மேலே பாருங்கள் வாராகி. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். ராமர், அனுமாருங்க, பக்தர். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அப்படியே கட்டி அணைச்சிட்டு இருக்காருங்க. ராஜ அலங்காரத்தில் இருக்கார் பார்த்தீங்களா முருகர், பெருமாளோட பாதம்ங்க. நீங்கள் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இப்போ தான் நான் பார்க்குறேன் பெருமாளோட பாதம் வந்து நியூ கலெக்ஷன் கொலு பொம்மையில் வச்சு. விநாயகருங்க, அப்புறம் இங்கே பாருங்கள் விநாயகர் கிரிக்கெட் செட்டுங்க, நியூ ட்ரெண்டிங் புது கலெக்ஷன்ஸ். இது வந்து விநாயகர் கிரிக்கெட் செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்க. அப்படியே இங்கே பாருங்கள் வாராகி அம்மன், போஜன கணபதிங்க, விநாயகர் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை, ஸ்வீட் அந்த மாதிரி வந்து போஜன கணபதி. அப்புறம் இங்கே பாருங்கள் துளசி மாடம், ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் துளசி மாடம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி, துர்கை, லக்ஷ்மி, சிவன் பாருங்கள். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. காக்கா நரி செட்டுங்க, இதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கோவர்தனகிரி செட்டுங்க, சுண்டவரில் வந்து பார்த்திங்கன்னா மலையை பிடிச்சிட்ருக்காருங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்குது இந்த இது வந்து. அப்படியே இங்கே பாருங்கள் அக்ஷய பாத்திரம் செட்டுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து அக்ஷய பாத்திரம் செட்டு. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா துலா பாரதம் செட்டுங்க. வாவ், ரொம்ப அழகாக இருக்குது துலா பாரதம் செட்டு. இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் அஷ்டசகி செட்டுங்க பாருங்கள். இது ஒரு செட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஸோ வீடு, ஸோ அந்த செட்டு இருக்குது. லிங்கம், நந்தி பகவான் இருக்காருங்க. ராஜ அலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார், மீனாட்சி அம்மன், மயில் முருகருங்க, கிருஷ்ணர் இருக்கார், அண்ணாமலையார். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேலே இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து விநாயகர். அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அஷ்டலக்ஷ்மி செட்டு, அதோட ப்ரைஸுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து. அடுத்து இங்கே பாருங்கள் வான் சதுரங்க செட், சதுரங்க விளையாடுங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த செட்டுங்க. இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படிங்க பார்த்தீங்கன்னா காய்கறி கடைகள் இருக்கும் இல்லையா, அந்த செட்டுங்க இது வந்து. ஸோ விநாயகர் சின்ன சின்னதாக இருக்கார் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை பெண்கள், ஸோ அந்த செட்டு கார்த்திகை பெண்கள் செட்டுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் வீடு கிரக பிரகாசம் செட்டுங்க, சரஸ்வதி, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் கனகரத செட்டுங்க பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. பஞ்ச பாண்டவர் செட்டுங்க, பஞ்ச பாண்டவர் செட்டு. தசாவதாரம் செட்டு நிறையவே இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்காங்க தசாவதார செட் வந்து பாருங்களேன். அப்படிங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செட்டுங்க, பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்காங்க. கிரிவலம் செட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உப்புலியப்பர் செட்டுங்க. வாவ், உப்புலியப்பர் செட்டுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாய்பாபா, ராகவேந்திரா, ஸோ எல்லா சுவாமி இருக்காங்க. சொர்க்கவாசலுங்க, பெருமாள் சொர்க்கவாசல் செட்டு, ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் பெருமாள் சொர்க்கவாசல் செட்டு. அதுக்கப்புறம் தசாவதார செட்டுங்க, ஸோ பெரிய சைஸில் இருக்குது. இது வந்து தசாவதார செட்டு பெருசு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெண்டிங்கான பொம்மைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. செட்டான பொம்மை இருக்குது, தனித்தனியான பொம்மை இருக்குது. உங்களுக்கு கோல்டு பொம்மை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீலுக்கு கூட அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைகளை பார்த்து எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோ மட்டும் சைனிங் ஆஃப் தினேஷ்.